நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது, அதாவது சுய ஜாதகத்தில் 3வது வீட்டில் கேது, 9வது வீட்டில் ராகு இருப்பவர்களுக்கு இந்த பதிவு 100% பொருந்தும். 3வது வீட்டில் கேதுவும் 9வது வீட்டில் ராகுவும் உள்ள ஜாதகர்கள் இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 3வது வீடு, 3வது வீட்டினுடைய பாவக காரக உறவு. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர உறவுகளை குறிக்கும். 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா, தாத்தாவுடைய மூத்த சகோதரர்களை குறிக்கும். மூத்த உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகளை குறிக்கும். அதே மாதிரி மாமனார். 3ஆம் வீடு என்பது தைரிய வீரியஸ்தானம், எழுத்து, கை, இடது காது. பார்த்தீங்கன்னா, 3வது வீடு சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடிய இடம், தன்னுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், ஜாதகனுடைய பெயர் புகழ் அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம். லக்னத்திற்கு 9வது வீடு, 9வது வீட்டின் காரக உறவு அப்பா, வாழ்க்கை துணையின் இளைய உடன்பிறப்பு, 2வது மனைவி கணவர், அதாவது 2ஆம் தாரம். லக்னத்திற்கு 9வது வீடு பாக்கியஸ்தானம், உயர்கல்வி, வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்களை குறிப்பது. லக்னத்திற்கு 9வது வீடு இறை பக்தி, ஆன்மீகம், தான தர்மங்களை குறிக்கக்கூடிய இடம். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3வது வீட்டிலும் 9வது வீட்டிலும் இந்த சர்ப்ப கிரகங்கள் நிற்கும்போது அந்த ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன? லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேது நின்றால் பார்த்தீங்கன்னா, இளைய சகோதர சகோதரிகளுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த ஜாதகனுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். அவங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது. அவங்களுக்கு வேலை, தொழில், உத்தியோகம், சம்பாத்தியம் சார்ந்து பிரச்சனைகள் வரும். லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேது நின்றால் இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, இறை பக்தியில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. அவங்க பக்தி மார்க்கத்தில் செல்வாங்க. 3வது வீட்டில் கேது நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தனக்கு வரக்கூடிய மாமனார் அவர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உடையவராக இருப்பார். அதாவது மந்திரம், செய்வனை, நல்ல காரியங்களுக்கு, கெட்ட காரியங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஜோதிடராக, சாமி ஆடக்கூடியவராக, குறி சொல்லக்கூடியவராக, ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக மாமனார் இருப்பார். மாமனாருக்கு பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேது நின்றால் மாமனாருக்கு பிரச்சனைகள் அதிகம். ஜாதகன் எழுதக்கூடிய எழுத்துக்கள் ஆன்மீகம் சார்ந்ததாக, ஜோதிடம், கோவில், சாமி, இறை நம்பிக்கை சார்ந்ததாக இவருடைய எழுத்துக்கள் இருக்கும். 3வது வீட்டிலே கேது நின்றால் அவர் செவ்வாயை போல் செயல்படுவார். 3வது வீட்டில் கேது நின்ற ஜாதகர்கள் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்நாளில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. 1000 ரூபா தானே, 10,000 ரூபா தானே, ஜாமீன் கையொப்பம் போடலாம் அப்படின்னு ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வில்லங்கன்னு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 3வது வீட்டில் கேது நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தூரமாக எங்கேயோ ஒரு பாட்டு பாடுதுன்னா கூட இவங்களுக்கு காது நன்றாக கேட்கும். ரகசியங்களை உற்று நோக்கி கேட்பார்கள். சுற்றி நடப்பதையும், தொலைவில் யாரோ பேசினாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, தொலைவில் இருக்கக்கூடியதை இவங்க கவனமாக உற்று காது கொடுத்து கேட்பாங்க. 3வது வீட்டில் கேது நின்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க. ஜோதிடம், சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு இவர்களுக்கு உண்டு. 3லே கேது நின்ற ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணையையும் மற்றவர்களையும் குறை சொல்வதில் இவங்க வல்லவர்கள். 3இல் கேது நின்றால்
இந்த ஜாதகன் வந்து கை வைத்த காரியம் எதுவும் விளங்காது. அதாவது ஒருத்தர் வந்து திருமணத்துக்கு வரன் பார்க்க போகிறாரு அப்படின்னா, அப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு இவர் வந்து முன்னாடி நின்னார்னா அந்த திருமண காரியங்கள் அவருக்கு செட் ஆகாது. திருமணத்திற்கு செல்லக்கூடியவர் இவரிடம் ஜாதகம் கொடுத்து, என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, திசா புத்தி எப்படி இருக்குது, எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டார்னா, இவர் வந்து கரெக்டாக சொன்னார்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு திருமணம் நடக்கும். 3லே கேது நிற்கும் ஜாதகர் ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் உண்டாகும். மற்ற விஷயங்களில், அதாவது விவசாயத்தில் வெள்ளாமை பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து முதல்ல விதை போட்டாலும் சரி, பயிர் நட்டாலும் சரி, இவர் வந்து முதல்ல தொட்டார்னா அந்த காரியம், அந்த பயிர் வந்து செழித்து வளராது. அதே மாதிரி தான் திருமணமும், அதே மாதிரி தான் நல்ல காரியங்களும். லக்னத்திற்கு 9வது வீட்டில் ராகு நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து இந்த ஜாதகன் வளர்ந்து பெரியாள் ஆக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போயிடும். ஜாதகன் ஒரு படிப்பு படிச்சிருப்பார், ஜாதகனுக்கு அப்பாவால் உதவி செய்ய முடியாது. ஜாதகன் வந்து ஜோதிடம் கற்றிருக்கலாம், ஜாதகனுடைய வேலை உத்தியோகம் வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து அப்பா வந்து இவருக்கு வந்து முழுமையாக உதவி செய்யாமல் போயிடுவார். 9வது வீட்டிலே ராகு நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அப்பாவுடைய சொத்துக்கள், அதாவது தாத்தா சம்பாதித்த பூர்வீகத்தில் அப்பா வாழ்ந்திருப்பார். இந்த ஜாதகன் பிறப்பதற்கு முன்னாடியே அப்பாவுடைய அந்த பூர்வீக சொத்துக்கள் அழிந்திருக்கும். அதாவது பாகம் இருக்கும்போது அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருப்பார். 9வது வீட்டிலே ராகு நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருப்பவர்கள், சொந்தக்காரர்கள், பங்காளிகள் இருக்க மாட்டாங்க. மற்ற மொழி பேசக்கூடிய இடத்தில், மற்ற ஜாதிகள் இருக்கக்கூடிய இடத்தில், மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த 9வது வீட்டிலே ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 9லே ராகு இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, அதாவது கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக அண்ணன் தம்பியோடு இருப்பவர்கள், நான் வந்து வெளியில் போகிறேன், தனியாக போய் நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்தார் என்றால் இவரும் கெட்டார், இவருடைய சன்னதிகள், இவங்களுடைய குழந்தையும் இந்த ஜாதகன் கெடுத்து விடுவார். அதனால் 9லே ராகு இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு நான் வந்து தனி குடித்தனம் போகிறேன் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் செல்லாமல் இருப்பது நல்லது. 9லே ராகு இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் உயர்கல்வி படிப்பதில் தடை ஏற்படும். 9லே ராகு இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் தாமதப்படும். இல்லை நான் வந்து காலகாலத்தில் நல்ல வயசுலேயே திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா புத்திர பாக்கியம் தாமதப்படும். இல்லை எனக்கெல்லாம் வந்து 25 வயசுலேயே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண தோஷம், புத்திர தோஷம் கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகனால் ஏற்பட்டு விடும். 9லே ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா இறை பக்தியில் அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க. பாத யாத்திரை, கிரிவலம் என்று அடிக்கடி இவங்க வந்து கோயிலுக்கு சென்று வருவாங்க. பயணங்களில் அதிக விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. 9லே ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் அப்பா வந்து இந்த ஜாதகனுக்கு ஒரு தொல்லையாக, ஒரு பிரச்சனையாக, ஜாதகனுடைய முன்னேற்றத்தில் அப்பா வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதவராக 9லே இருக்கக்கூடிய ராகு தந்தையாரை வந்து பிரயோஜனம் இல்லாதவராக மாற்றி விடுகிறது. ஜாதகத்தில் 3, 9வது வீட்டில், அதாவது 3வது வீட்டில் கேதுவும் 9வது வீட்டில் ராகுவும் உள்ள ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் குடும்ப சூழ்நிலைகள் நல்ல விதத்தில் இல்லை. எல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒற்றுமை இல்லை. இவர் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் பல தடங்களுக்கு பிறகு இவர் வந்து வெற்றி பெறுகிறார். 3வது வீட்டிலே கேது நின்றால் அந்த ஜாதகனுக்கு வைராக்கியம், பிடிவாதம், ரோசம் வந்து அதிகமாக இருக்கும். இவர் வந்து தன்னுடைய பூரிய சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள், பகையாளியை வஞ்சம் வைத்து இவர் வந்து வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ வேண்டுமானாலும் அந்த எதிரிகளை இவர் வந்து பழி வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. 9வது வீட்டிலே ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சாமியாவது, கடவுளாவது, சாஸ்திரமாவது, சம்பிரதாயமாவது அப்படின்னு எதிர்வாதமாக பேசக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி விடும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது புத்தி நடந்தாலும் ராகு புத்தி நடந்தாலும்
ராகு திசை நடந்தாலும் கேது திசை நடந்தாலும் 3வது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களை இந்த ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். 9வது வீட்டிலே ராகு இருக்கும்போது இவர் வந்து இளம் வயதில் நிறையா தூரம் பயணங்கள் செய்திருப்பார். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்தது அதிக பயணங்கள் செய்திருப்பார். இவர் வந்து வயது ஆக ஆக அந்த பயணங்கள் மீது இவருக்கு வந்து நாட்டம் குறைந்து விடும். 3வது வீட்டிலே கேது இருக்கும்போது இவர் வந்து இளம் வயதில் செய்யக்கூடிய முயற்சிகள் மத்தியம வயதிற்கு மேல் அந்த முயற்சிகளெல்லாம் இவருக்கு கை கொடுக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.